ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேத்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் த செட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் த நான் நெகட்டிவ் constraints together form a. ஸோ ஒரு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் செட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து எதை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை ஃபார்ம் பண்ணும். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எல்பிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Next question, LPP involving two decision variables can be conveniently solved by dash method. ஸோ எல்பிபியில் ரெண்டு டூ வேரியபிள்ஸ் மட்டும் இருக்கும்போது நம்ம எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ் மட்டும் இருக்கும்போது நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ XY ஆக்சிஸ் மூலமாக சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் கிராஃபிக்கல், ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இன் ஏ கிராஃபிக்கல் மெத்தட் த சொல்யூஷன் ஸ்பேஸ் இஸ் கால்டு. கிராஃபிக்கல் மெத்தடில் உள்ள சொல்யூஷன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு சொல்யூஷன் ஸ்பேஸை கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த சொல்யூஷன் ஸ்பேஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் கான்வெக்ஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் கான்வெக்ஸ் ரீஜியன் தான் அந்த சொல்யூஷன் ஸ்பேஸோட நேம். ஸோ ஆன்சர் நான் கான்வெக்ஸ் ரீஜியன். நெக்ஸ்ட் கொஷின், when the value of decision variable in a linear programming is permitted to increase indefinitely without violating the feasible condition, then the solution is called. ஸோ டிசிஷன் வேரியபிள்ஸ் லீனியர் ப்ரோக்ராமிங்கில் டிசிஷன் வேரியபிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபீஸிபிள் கண்டிஷனை ரீச் பண்ணுறதுக்கு அந்த சொல்யூஷனை என்ன சொல்லுவோம், ஃபீஸிபிள் சொல்யூஷன் ரீச் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொஷின்லேயே ஃபீஸிபிள் கண்டிஷன் அப்படின்னு. ஸோ அந்த சொல்யூஷன் என்ன சொல்லுவோம்னா ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ ஃபீஸிபிள் கண்டிஷனை ரீச் பண்ணுறதுக்காக டிஃபைன் பண்ணுறதை நம்ம ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், த செட் ஆஃப் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் டு ஆன் எல்பிபி இஸ் ஏ. ஸோ செட் ஆஃப் ஃபீஸிபிள் சொல்யூஷனை நம்ம ஒரு செட்டில் போடுவோம் இல்லையா, அந்த செட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செட் ஆஃப் ஃபீஸிபிள் சொல்யூஷனோட செட் என்னென்னா கான்வெக்ஸ் செட். ஸோ ஆன்சர் கான்வெக்ஸ் செட். நெக்ஸ்ட் கொஷின், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இஸ் ஆன். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை நம்ம வேறு எப்படி சொல்லலாம், ஐட்ரேட்டிவ் மெத்தட், ஆர்டினரி மெத்தடா, இல்லை சிங்கிள் மெத்தடா எப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடே நமக்கு வந்து நிறைய ஐட்ரேஷனில் தான் நம்ம சால்வ் பண்ணி போடுவோம். ஸோ அப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை நம்ம என்ன சொல்லலாம்னா ஐட்ரேட்டிவ் மெத்தடுன்னு சொல்லலாம். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ ஏ ஐட்ரேட்டிவ் மெத்தட். நெக்ஸ்ட் கொஷின், ஏ பிவோட்டல் எலமெண்ட் ஆல்சோ கால்டு. ஸோ பிவோட்டல் எலமெண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம், வேறு நேமில் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிவோட்டல் எலமெண்ட்டோட வேறு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லீடிங் எலமெண்ட். ஸோ லீடிங் எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். பிவோட்டல் எலமெண்ட் ஆர் லீடிங் எலமெண்ட் ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட் கொஷின், ஏ காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா -1. So answer -1. Next question, degeneracy can occur on initial stage, any subsequent stage, the above two statements are above. So for இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எப்போ ட்ரூவாக ஃபால்ஸாக என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டீஜெனரேஷனில் எப்போ நம்ம அக்கர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போனா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இல்லைனா எனி சப்சீக்வன்ட் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிருக்காங்க. இது ட்ரூவா இல்லையா ஃபால்ஸாங்கிறது நம்ம தான் சொல்லணும். ஸோ இதில் டீஜெனரசி எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயும் அக்கர் ஆகும், சப்சீக்வெண்ட்லேயும் அக்கர் ஆகும். ஸோ ரெண்டுமே ட்ரூ தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இந்த பிரிமினல் ப்ராப்ளம் ஹேஸ் அ ஃபைனைட் ஆப்டிமம் சொல்யூஷன், then its dual problem also have a. ஸோ பிரிமினல் ப்ராப்ளம் வந்து ஒரு ஃபைனைட் ஆப்டிமம் சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா நமக்கு டூயல் ப்ராப்ளமுக்கு எப்படி சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறது தான் கொஷின். ஸோ அது ஃபைனைட் ஆப்டிமம் சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா, பிரிமினல் ப்ராப்ளம் ஃபைனைட் ஆப்டிமம் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா டூயல் ப்ராப்ளமும் எனக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஃபைனைட் ஆப்டிமம் சொல்யூஷனாக தான் இருக்கும். ஸோ ஃபைனைட் ஆப்டிமம் சொல்யூஷன் தான்
டூயல் ப்ராப்ளம்க்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ ஒரு 10 கொஷின்ஸ் தான் இதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ 10 கொஷின்ஸும் பாருங்கள். நிறையா வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. ஆல் தி பெஸ்ட். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.